நம்மளோட குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்மளோட குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு ஒரு புது சேனல்ன்ட்டு. இந்த சேனலில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வரப்போகுது. ஸோ இந்த சேனலில் வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கார்டனிங் சம்மந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் சரி, மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை செடி நல்ல செழித்து வளர்கிறதுக்கு சூப்பரான 10 டிப்ஸு சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களோட கருவேப்பிலை செடியும் நல்ல தார்மாராக வளர்ந்து வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை செடி நார்மலாகவே நல்ல ஹைட்டாக வரக்கூடிய மரம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளான்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்துட்டு, எப்போவுமே நான் கருவேப்பிலை செடி நீங்கள் ஃபஸ்ட்டு நர்சரியிலேருந்தோ இல்லை நம்மக்கிட்டேருந்தோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கருவேப்பிலை செடியை நல்ல ஒரு அகலமான தொட்டியோ அப்படி இல்லைன்னா க்ரோ பேக்லேயோ வைக்கணும். அதாவது 15க்கு 15, 24க்கு 24 க்ரோ பேக்லேயோ வைக்கணும். நீங்கள் தொட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 லிட்டர் தொட்டி இருக்குது இல்லைங்களா, தண்ணி கேன் ஒரு 50 லிட்டரோ இல்லை பெரிய பேரல் மாதிரி ஒரு 50 லிட்டர் கேன் இருக்குது இல்லைங்களா, அதில் வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் கலவை வந்துட்டு நார்மலாக நம்மளோட கார்டன் சாயிலோட கூட சேர்ந்து மண்புழு உரமும் தொழு உரமும் கலந்து வச்சு வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு வச்சாலே போதும், கருவேப்பிலை செடி நல்லா செழித்து வளர ஆரம்பிக்கும். தேர்ட் பாயிண்ட், சன்லைட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 8 மணி நேரம் குறைஞ்ச இல்லாத சன்லைட்டு தேவைப்படும். சூரிய வெளிச்சம் வந்துட்டு கருவேப்பிலை செடிக்கு தேவைப்படும். கருவேப்பிலை செடி வந்துட்டு வெயிலை நல்லா விரும்பும். மழை காலத்தை விட வெயில் காலத்தை தான் அது ரொம்ப விரும்பும். அதனால் குறைஞ்சபட்சம் 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் டைரக்ட் சன்லைட் அதுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு அகலமான தொட்டியில் வைக்கணும், சூரிய வெளிச்சம். ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு சூரிய வெளிச்சம் 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் டைரக்ட் சன்லைட் அதுக்கு தேவைப்படும். மூணாவது வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு நார்மலான நம்ம கார்டன் சாயிலையோட கொஞ்சம் வர்மி கம்போஸ்ட்டையும் தொழு உரத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அது வச்சாலே நல்லா வளர ஆரம்பிக்கும். அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட், தண்ணின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வந்துட்டு ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது, ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்போவுமே தண்ணி வந்துட்டு மண்ணுக்குள்ளே கைவிட்டு பாருங்கள். மண் வந்து உள்ளே காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விடுங்க. டெய்லி ஆவரேஜாக ஒரு 1.5 மக்லேருந்து 2 மக்கு வரைக்கும் தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக ஊற்றி விட்டாலே போதும், அதுவே போதுமானது தான். 5வது பாயிண்ட்டு, ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஃபர்டிலைசர் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நைட்ரஜன் சத்து நிறைஞ்ச ஃபர்டிலைசர்ஸ் நிறைய கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று மண்புழு உரம் அப்படி இல்லைன்னா தொழு உரம், இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸும் கொடுக்கலாம். லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டீ வேஸ்ட்டு, அடுத்தது வந்துட்டு கஞ்சி தண்ணி, அடுத்தது அரிசி கழுவுற தண்ணி, இந்த மாதிரி நைட்ரஜன் நிறைஞ்ச சத்துக்கள் கொடுக்கலாம். ஸோ நைட்ரஜன் சத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு இலைகளை பெருசாக ஆக்க வைக்கிறதுக்கு தான் நைட்ரஜன் சத்தோட வேலை. ஸோ இந்த ஒரு நைட்ரஜன் சத்து நிறைஞ்ச ஃபர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது இலைகள் வந்துட்டு நல்லா பெருசாக வரும். அடுத்தது 6வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நோய் தாக்குதல், கருவேப்பிலைக்கு நோய் தாக்குதல் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, கருவேப்பிலையோட நோய் தாக்குதல்னாலே இந்த மழை காலத்தில் வந்துட்டு கருவேப்பிலையில் வந்துட்டு கருப்பு புள்ளி இருக்குது இல்லைங்களா, அந்த நோய் தான் வரும். அதுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் தாராளமாக 15 days ஒன்ஸ் கொடுத்தாலே போதும், அதுவே நல்லா கேட்கும். அப்படி இல்லைன்னா நல்ல புளிச்ச மோரில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கலந்து ஒரு 2 நாள் புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி கலந்து இலை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். அதுவும் வந்து பூச்சி வெரைட்டியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ இந்த மாதிரி கருப்பு கலரில் பழம் மாதிரி இருக்கும், இதுதான் வந்துட்டு கருவேப்பிலையோட விதை. இந்த விதையிலேருந்து நம்ம வளர வைக்கலாம், ஆனால் வந்துட்டு ரொம்ப நாள் எடுத்துக்கும். கருவேப்பிலை விதையிலேருந்து நம்ம வர வைக்கும்போது 25 நாள் ஆகும் ஜெர்மினேட் ஆகிறதுக்கே. அதுக்கப்புறம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். இல்லைனா கருவேப்பிலை செடியை வந்துட்டு பதியம் போட்டு அந்த பதியத்துலேருந்து நம்ம வந்துட்டு செடி வளர்க்கலாம். விதையை காட்டிலும் பதியம் போடுறது ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக வந்துட்டு இலைகள் துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, குளிர்
குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த இப்போ மழைக்காலம் குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ச்சி இருக்கும். வெயில் காலத்தில் மட்டும்தான் அது நல்ல கடகடன்னு வளர ஆரம்பிக்கும். குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த கருவேப்பிலையோட விதை இருக்குது பார்த்துங்க. இந்த கருவேப்பிலையோட விதை வந்து நீங்கள் பறிக்கும்போது குழந்தைங்க யாரும் பக்கத்தில் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு அந்த கருவேப்பிலை விதை வந்துட்டு கொஞ்சம் டாக்ஸிக்கு கூட சேர்ந்துட்டு வந்துட்டு கண்ணில் ஏதாவது பட்டால் கண் எரிச்சல் பயங்கரமாக வரும்னு சொல்லுவாங்க. விதைகளை விதைக்கும் போது நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணில் வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் விதைக்க ஆரம்பிங்க. விதைகளை விதைச்ச உடனே மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் தாராளமாக தெளித்து விட்டுருங்க. அடுத்தது பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை செடியை பொறுத்த வரைக்கும் இந்த பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த பூக்களை பறித்து போட்டுருங்க. ஏன்னா இந்த பூக்கள் வந்துருச்சுன்னா கருவேப்பிலை செடி வந்துட்டு இலைகள் வர்றது பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பூக்களே நீங்கள் கொடுக்குற ஃபர்டிலைசர்ஸ் மொத்தமாக இந்த பூக்களுக்கு சத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி பூக்கள் வந்ததுன்னா உடனே அதை பறித்து அந்த கருவேப்பிலை செடியிலேயே போட்டு விட்டுருங்க. அதுவே அது வந்து ஒரு உரமாகவே மாறிடும். கருவேப்பிலை செடியை பொறுத்த வரைக்கும் பக்க கிளைகள் நிறைய வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொனை இருக்குது பார்த்திங்களா, கருவேப்பிலையோட மொனை இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு தளிர் அந்த தளிரை வந்து லைட்டாக கிள்ளி விட்டுருங்க. அது கிள்ளி வரும்போது பக்க கிளைகள் நிறைய உருவாகும். அதே மாதிரி நிறைய வந்துட்டு இலைகளும் நிறைய வைக்கும். அதனால் வந்துட்டு அந்த மாதிரி கிள்ளி விட்டுருங்க. கருவேப்பிலை செடியை பொறுத்த வரைக்கும் அதிகமான தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வேரழுகல் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். வேரழுகல் பிரச்சனை வந்ததுன்னா செடி வந்து பாதிப்புக்குள்ளாகும். அதனால் தண்ணி வந்துட்டு ரொம்ப சொதன்னு ஊற்றாமல் ஒரு 1.5லேருந்து 2 மக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுவும் வந்துட்டு மழை காலத்துலலாம் நீங்கள் தண்ணியை ஊற்ற வேண்டாம். அதுவே தாராளமாக வந்துட்டு வளர ஆரம்பிச்சிடும். நிறைய துளிரும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் கருவேப்பிலை செடியை நல்லா செழித்து வளர வைங்க உங்கள் வீட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.